Hi friends, welcome to Lux Max 10th standard exercise 1.5ல 10th sum பார்க்க போகிறோம். ஒரு மின்சுற்று கோட்பாட்டின்படி C of t என்றது ஒரு நேரிய சுற்றுன்னு கொடுத்துருக்காங்க. C of t ஒரு நேரிய சுற்று. C of at1 plus bt2 equal to a C of t1 plus b C of t2 பூர்த்தி செய்கிறது. இதை இது நிறைவு செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ab ஆகியவை மாறிலிகள். ab அதெல்லாம் மாறிலிகள்னு கொடுத்துருக்காங்க, அதாவது கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. C of t equal to 3t ஆனது ஒரு நேரிய சுற்று என காட்டுது. அப்போ நீங்கள் இங்கே என்ன ப்ரூவ் பண்ணோன்னா, அவங்களே C of t ஒரு நேரிய சுற்று, அதாவது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன்னு கொடுத்துட்டாங்க. இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், C of t equal to 3t இதுவும் ஒரு லீனியர் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாமா? C of t 3tன்னு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு C of t ஒரு நேரிய சுற்று, அதாவது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் C of t இஸ் லீனியர்னு எழுதிக்கோங்க. இதை பூர்த்தி செய்துன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ இதை நான் ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா C of t க்குள்ள 3t இதுவும் ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் தான், அதை தான் நான் ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஸோ C of t 3tன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ எனக்கு தெரிஞ்சது என்ன, இது எனக்கு தெரியும், இதை பூர்த்தி செய்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் இருந்து தான் இது ஒரு லீனியரை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். C of at1 plus bt2 equal to, இப்போது இது C of t அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இது ஃபுல்லாக நான் டீன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? என்ன கொடுத்துருந்தாங்க, 3tன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × t இருக்கிறதுல நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ at1 plus bt2. இப்போ 3 உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? உள்ள 3 மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 3at1 plus 3bt2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ப்ராக்கெட் மஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு ஏ மட்டும் நான் காமனாக வழியில் எடுக்கிறேன். இப்போ என்ன ஆயிரும், 3t1 ப்ளஸ் b நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு 3t2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், a 3t1, இங்கே என்ன கிடச்சிருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் a ct1 b ct2 அப்படின்னு கிடச்சிருக்கா? ஸோ அதே சேம் தான் எனக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3tனா என்ன, C of t-யா? அப்போ நான் என்ன எழுதலாம், a இங்கே t1 இருக்கிறதுனால 3t ct-னா அப்போ நான் ct1 இதில் எழுதலாமா? நெக்ஸ்ட்டு b பாருங்கள் 3t2, ஸோ 3tயை நான் ct-ன்னு எழுதலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம், ct2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இங்கே நான் என்ன எடுத்தேனோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தேன், இதோட ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு அப்படியே ஆன்சராக வந்திருக்கா? ஸோ அப்போது இது என்னது அப்படின்னா, இதுவும் ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதிலிருந்து நான் இப்போது ஏ மட்டும் எடுத்துகிட்டு இந்த t1 ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்கனால t2 நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து செஞ்சேன், எனக்கு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சராக கிடச்சிருச்சு. இங்கே வேணால் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு கிடச்சிருக்கிறதுனால, இந்த ஃபங்க்ஷன் எனக்கு அப்படியே கிடச்சதுனால C of t equal to 3t is a linear function அப்படின்னு எழுதிக்கலாம். தமிழ் மீடியமாக இருந்ததுன்னா இதுவும் ஒரு நேரிய சுற்று அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ 10th sum ரொம்பவே ஈஸி, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.